வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். சென்னையின் நெரிசலான பகுதியில் அதிகாலை நேரம். செந்தமிழின் சிறிய உணவகம் அருளகம் அமைதியாக இருக்கிறது. கடையின் முன் பச்சை கொடிகள் தொங்கும் தோரணத்தில் உயிர்க்கு உயிராய் அன்னம் என்ற வாசகம் எழுதப்பட்டுள்ளது. செந்தமிழ் கடையை திறந்து பூக்களை தூவி விளக்கேற்றுகிறார். செந்தமிழ் சமையலறையில் காய்கறிகளை பரிவுடன் நறுக்கிக் கொண்டிருக்கிறார். அவரது கைகள் பச்சை கீரைகளையும் மஞ்சள் துண்டுகளையும் மெதுவாகத் தொடுகின்றன. பயிர்கள் அனைத்தும் உணவுக்காகவே என்று மெல்ல முணுமுணுக்கும் அவரது உதடுகளில் ஒரு புன்னகை மலர்கிறது. மருதுவின் பெரிய வாகன ஷோரூமில் வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பளபளக்கும் புதிய கார்களுக்கு இடையே மருது தனது விலை உயர்ந்த கோட் சூட்டில் பெருமையுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஷோரூமின் பின்புறம் எக்ஸ்க்ளூசிவ் லெதர் சீட்ஸ் என்ற விளம்பர பலகை பெரிதாக தொங்குகிறது. வடிவு தனது நவீன சமையலறையில் ஒரு கோழி வறுவலை சமைத்து கேமரா முன் வைக்கிறார். இன்று ஸ்பெஷல் ஃப்ரைட் சிக்கன் ஃபிரே என்று உற்சாகமாக பேசி சமூக வலைதளத்தில் நேரலை செய்கிறார். அதிக பார்வைகளுக்காக அவரது முகத்தில் நடிப்பு புன்னகை தவழ்கிறது. மாலை பொழுது அருளகத்தில் சில வயதானவர்களும் குடும்பத்தினரும் அமைதியாக உணவருந்திக் கொண்டிருக்கிறார்கள். செந்தமிழ் ஒரு முதியவரின் தட்டில் சிறிது கூடுதல் காய்கறி கூட்டை வைத்து புன்னகையுடன் விசாரிக்கிறார். உணவகத்தில் பச்சை பசேல் என்ற துளசிச் செடி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. மருதுவும் வடிவும் ஒரு விலை உயர்ந்த உணவகத்தில் முன்பதிவு செய்யப்பட்ட இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். மருது பெருமையுடன் சிக்னேச்சர் மட்டன் டிஷ் ஆன மாட்டிறைச்சி ஸ்டீக்கை ஆர்டர் செய்கிறார். வடிவு அதை சமூக வலைதளத்தில் பதிவேற்றுவதில் மும்மரமாக இருக்கிறார். அதே இரவு அருளகம் மூடப்பட்ட பின் செந்தமிழ் தனது சமையலறையில் மீதமான காய்கறிகளை வைத்து அருகில் உள்ள அஞ்சலறையில் உள்ள நாய்க்குட்டிகள் மற்றும் பறவைகளுக்கான உணவை தனியாக பிரித்து வைக்கிறார். அவரது கண்களில் இரக்கம் தெரிகிறது. சில மாதங்கள் கழிகின்றன. மருதுவின் ஷோரூமில் விற்பனை சரிந்து கடன் சுமை அதிகரிக்கிறது. மன அழுத்தத்தில் அவர் அதிகமாக இறைச்சி உணவுகளை உட்கொள்ளத் தொடங்குகிறார். ஒரு மாலை நேரத்தில் ஷோரூமின் கணக்குகளை பார்த்து மருது தலையை பீத்துக் கொள்கிறார். வடிவின் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு சர்ச்சை எழுகிறது. அவர் பதிவேற்றிய விலங்குகளின் இறைச்சி சமையல் காணொளிக்கு விலங்குகளின் கொடுமை என்று பல கருத்துக்கள் வருகின்றன. அதிர்ச்சியும் கோபமும் அடைந்த வடிவு தனது அறைக்குள் ஒதுங்கி காணொளிகளை நீக்கத் தொடங்குகிறார். மனம் நொந்து ஊர் சுற்றும் ஆசையில் மருதுவும் வடிவும் ஒரு மலைப்பகுதிக்கு பயணம் செல்கிறார்கள். வழியில் ஒரு கிராமத்தில் வண்டி நின்றபோது சாலையில் ஒரு மாட்டு வண்டியும் ஒரு கன்றும் இன்முகத்துடன் வருவதை பார்க்கிறார்கள். அந்த கன்றின் கண்களில் உள்ள அப்பாவித்தனம் வடிவுவை சிந்திக்க வைக்கிறது. பயணத்திலிருந்து திரும்பிய மருதுவும் வடிவும் தற்செயலாக அருளகத்தை கடக்க நேரிடுகிறது. உணவகத்தின் முன் நின்று அங்கு வரும் எளிய மக்களின் மகிழ்ச்சியான முகங்களையும் செந்தமிழின் அமைதியான சேவையையும் பார்க்கிறார்கள். மருதுவின் மனதில் ஒரு எண்ணம் உதிக்கிறது. மறுநாள் காலை மருது தனியாக அருளகத்திற்கு வருகிறார். சற்று தயக்கத்துடன் உள்ளே நுழைகிறார். செந்தமிழ் அவரை கண்டதும் புன்னகையுடன் வரவேற்று ஒரு இலையை பரப்பி சுடச்சுட சைவ உணவு பரிமாறுகிறார். அந்த உணவின் மனம் மருதுவின் மனதை தொடுகிறது. அந்த உணவைச் சுவைத்த மருது அதன் எளிமையிலும் சுவையிலும் ஈடுபடுகிறார். உணவு முடிந்ததும் அவரது மனம் லேசாகிறது. செந்தமிழிடம் பேசத் தொடங்குகிறார். அவரது தொழில் சிக்கல்களையும் மன அழுத்தத்தையும் பகிர்ந்து கொள்கிறார். செந்தமிழ் குரலை மெதுவாகச் சொல்கிறார். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. உணவின் மூலம் உயிர்களுக்கு இடையே உள்ள தொடர்பை பற்றி விளக்குகிறார். உண்ணும்போது அந்த விலங்கின் வலியை நாமும் உள்வாங்கிக் கொள்கிறோம். அதுவே நம் மன அமைதியை கெடுக்கிறது என்று கூற மருது சிந்தனையில் ஆழ்கிறார். வடிவு மருதுவின் யோசனையை ஆரம்பத்தில் எதிர்க்கிறார். இதெல்லாம் பழைய காலம். சமூக ஊடகத்தில் இறைச்சி உணவுதான் ட்ரெண்ட் என்று வாதிடுகிறார். ஆனால் மருது தனது மாற்றத்தை உறுதிப்படுத்த வடிவுவை அருளகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்.
அருளகத்தில் வடிவு முதலில் அலட்சியமாக இருக்கிறார். ஆனால் செந்தமிழ் பரிமாறும் வெறும் காய்கறி கறியில் இத்தனை சுவையும் புத்துணர்ச்சியும் இருப்பதைக் கண்டு வியக்கிறார். உணவு முடிந்ததும் தனக்குள் ஒரு லேசான தன்மையை உணர்கிறார். மருதுவை பார்த்து, இது வேறு லெவல் என்கிறார். வடிவு தனது சமூக வலைதள பக்கத்தில் திடீரென ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். விலங்குகளின் இறைச்சி உணவுகள் அனைத்தையும் நீக்கிவிட்டு உயிர்களின் மீதான அன்பு எனும் தொடரில் காய்கறிகள், பழங்கள் மற்றும் பாரம்பரிய சைவ உணவுகளைப் பற்றிய காணொளிகளை பதிவேற்றத் தொடங்குகிறார். இது பெரும் வரவேற்பை பெறுகிறது. மருதுவின் ஷோரூமில் மீண்டும் வாடிக்கையாளர்கள் வரத் தொடங்குகிறார்கள். இப்போது அவரது உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடைந்துள்ளன. வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது அவரது குரலில் இருந்த கடுமை குறைந்து பொறுமையும் பண்பும் அதிகரித்திருப்பதை அவர்களே கவனிக்கிறார்கள். ஒரு வருடம் கழித்து அருளகத்தின் முன் ஒரு சிறிய விழா. மருதுவும் வடிவும் இணைந்து அந்த உணவகத்தின் விரிவாக்கத்திற்கு உதவி செய்துள்ளனர். அருளகம் இப்போது ஒரு சிறிய ஆனால் அழகான இடமாக விரிவடைந்துள்ளது. செந்தமிழ், மருது, வடிவு மூவரும் இணைந்து புதிய குத்து விளக்கை ஏற்றுகிறார்கள். மாலை பொழுதில் கடையின் முன் பல்வேறு உயிரினங்களுக்கும் உணவு வைக்கப்பட்டுள்ளது. செந்தமிழ், மருது, வடிவு மூவரும் அமைதியாக அதை பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். உயிர்கள் மீதான அன்பே மனிதனின் உண்மையான வாழ்விடம் எனும் உண்மையை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நாளை சந்திப்போம். இன்று விடைபெறுகிறேன். நன்றி.